ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு ஹோம் குயின் ட்ரீட்ஸ். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ ரமலான் மாதம் வரப்போகுது. ஸோ அதனால் இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னா, ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு முஸ்லீம் வீட்லேயும் செய்யக்கூடிய நோன்பு கஞ்சி ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பள்ளிவாசலையும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி முறையில் தான் பண்ணுறாங்க. வாங்க இப்போ எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் நல்லாவே ஈரம் போக காய வச்சு எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு. இது மூணுத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம் ஒரு 5 மணி நேரம். ஏன்னா இந்த மாதிரி ஊறினா தான் நல்லாவே பருப்பு எல்லாமே குழஞ்சி நமக்கு கஞ்சியில் கிடைக்கும். ஸோ அதனால் ஊறட்டும். இப்போ இது கூடவே நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 இல்லை 3 எடுத்து இந்த மாதிரி நீள நீளமாக நறுக்கி வச்சுக்கோங்க. கூடவே 2 தக்காளி, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு முழு பூண்டு எடுத்துருக்கோம், 2 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது அரைச்சிக்கலாம். கொத்தமல்லி புதினா நல்லாவே ஒரு அரை பவுல் எடுத்துக்கலாம். அதுதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது. பச்சரிசியை செய்ய போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அண்ட் ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைவிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டிங்கன்னா நொய்ய மாதிரி நம்ம கிடச்சிடும். உங்கள் வீட்டில் நொய் அரிசி இருந்தால் கூட டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாதவங்க இந்த மாதிரி பச்சரிசியை ஊற வச்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ இது ஒரு அரை மணி நேரம் ஊறினா கூட எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை 1 மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த நோம்பு கஞ்சி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கரில் தான் நம்ம விசில் விட போகிறோம் அப்படின்றதுனால தாளிப்பும் நம்ம குக்கர்லேயே பண்ணிடலாம். ஸோ எவ்வளோ உங்களுக்கு என்ன தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. இது கூடவே பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் சொல்கிற கஞ்சோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் நல்லா குடிக்கலாம். ஸோ பட்டை, கிராம்பு எல்லாமே வெடிச்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி தான் வெங்காயம், தக்காளி இது எல்லாமே சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஸோ எந்த ஸ்டேஜ் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே உங்களுக்கு பச்சை பட்டாணி வேணும்னா கூட ஊற வச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு கூட. ஸோ பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு காமிச்ச அளவை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அதை இது கூட சேர்த்துட்டு நல்லாவே இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி. ஸோ தக்காளி ரொம்ப கம்மியாக போட்டாலே போதும். சின்னதாக இருந்ததுனால 2 எடுத்திருக்கேன். பெரிய தக்காளியாக 1 போதுமானது. தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ தக்காளி நல்லாவே மசிஞ்சு வச்சுட்டு வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கொத்தி விட்டதுக்கப்புறம் அரை கைப்பிடி எடுத்து வச்சுருக்கிற புதினா மல்லி சேர்த்துக்கிறேன். ஸோ இதோடைய பச்சை வாசனை எல்லாமே போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா எல்லாமே வதங்கி வந்ததுக்கப்புறம் ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, வெந்தயம் இது எல்லாத்தையுமே இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே நம்ம பச்சை பட்டாணி ஊற வச்சுருந்தோன்னா அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் அந்த பருப்பு எல்லாத்தையும் அலசி ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த அரிசிக்கு தண்ணி அளவு சேர்க்க போகிறோம். 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருந்தோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே கிளாஸில் 4 கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாம். 1 டம்ளருக்கு 4 டம்ளர் அளவு. ஸோ இந்த தண்ணி நல்லாவே கொதிச்சு வரணும். இதுக்கு தேவையான உப்பு நல்லாவே அந்த தண்ணியில் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு சுருக்குன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் பச்சரிசியை சேர்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு எந்த மசாலாவுமே சேர்க்க தேவை கிடையாது. ஸோ நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் நோம்பு கஞ்சி இவ்வளோ ருசியாக இருக்கிறதுக்கு காரணம் ஏதோ அரைச்சி மசாலா சேர்க்குறாங்க அப்படின்னு எதுவுமே கிடையாது. பாருங்கள், நீங்களே இந்த மாதிரி சிம்பிள் தான். நீங்கள் வீட்டிலே செஞ்சு எப்போ வேணுனாலும் செஞ்சு சாப்பிடலாம். ரமலான் மாதம் வரணும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க. ஏன்னா உப்பு தண்ணியில் நல்லாவே சுருக்குன்னு இருக்கணும். இப்போ அந்த உலை தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம போட்ட பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே வேக ஆரம்பிக்குது. இந்த டைமில் நம்ம அரிசியை சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. குறிப்பாக உங்களுக்கு நல்லா தண்ணி தாராளமாக இருக்கணும். இல்லைனா பருப்பு, அரிசி எல்லாமே பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ குக்கர் விசில் போட்டுட்டு நல்லா ஒரு 3லேருந்து 4 விசில் கொடுத்து எடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்.
ஸோ இப்போ சரியாக வந்து 3 விசில் வந்து ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், நம்ம வந்து கொடுத்த தண்ணி எல்லாமே வந்து அந்த அரிசி பருப்போடு சேர்ந்து வெந்து பொங்கல் மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லிடுறேன். இது கூட நம்ம இப்போ நெக்ஸ்ட் வந்து நல்லா கஞ்சி பதத்துக்கு வரணுன்றதுக்காக தண்ணி சேர்க்க போகிறோம். ஸோ முதலே வந்து அரிசி போட்டுட்டு 4 கிளாஸ் தண்ணியை விட இன்னும் 6 கிளாஸ் தண்ணி சேர்த்துருந்தா இந்த குக்கரில் வந்து விசில் வந்திருக்காது. வெளியில் வந்து நிறைய தண்ணி தெரிச்சிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுறோம். நீங்கள் குக்கரில் பண்ணலை அப்படின்னா தாராளமாக 6 கிளாஸ் தண்ணி கூட வைக்கலாம். ஸோ குக்கரில் பண்ணுறவங்க 4 கிளாஸ் தண்ணி வச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லாவே கஞ்சுடைய பதம் வர அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அண்ட் குறிப்பாக தண்ணி சேர்க்கும் போது உப்பு வந்து குறையும். ஸோ உப்பு வந்து சால்ட் சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ரமலான் மாதத்து நோன்பு கஞ்சி வீட்டில் ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. ரெசிபி பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலிமா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.